மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை நேரத்திலே இந்த நாள் தியான பகுதியாக எபிரேய புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 2வது வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? சோ வாக்குத்தத்தை எல்லாருக்கும் வந்திருக்கும். இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணிருப்போம், வாக்குத்தத்தை வாங்கியிருப்போம். அந்த வாக்குத்தத்தை வாங்குறப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்களேன், அப்படி இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில யார்ட்டையாவது எந்திரிச்சு உங்க வாக்குத்தத்தை எங்க இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பைபிள்ல இருக்கு. பைபிள்ல வைக்கிறக்கா உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. அந்த பைபிள்ல இருக்கிற வசனம் தானே உங்களுக்கு எடுத்து கையில கொடுக்குறாங்க. அப்போ நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில வந்தது, நடக்கவே இல்லையே. இந்த மாதிரி சொன்னாங்களே, என் வாழ்க்கையில நடக்கலையே. இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்தாங்க, அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறல, நான் பெற்றுக்கொள்ளலையே. அப்படின்னா யார் மேல தப்பு அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கிறவர் தான், அவர் மாற மாட்டார். ஆனா அதை பெற்றுக்கொள்ளாமல் போகிறதற்கு காரணம் நீங்களும் நானும். ஏன்னா ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கிறாருன்னா அந்த கேட்ட வார்த்தையை நீங்களும் நானும் என்ன பண்ணுமா, பிலீவ் பண்ணணும், விசுவாசிக்கணும். இப்ப இந்த இடத்துல அதான் சொல்லுது, அந்த வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? அவங்க அதை பிலீவ் பண்ணல. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேனே, நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, ரொம்ப வறுமையில இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்திருக்கு. என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய சபையில நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னா அது ஏதுவா இருக்கும். என்னுடைய சபையில ஒரு சகோதரி மிகுந்த வறுமை, அதாவது ரேஷன் அரிசி கூட அவங்க கஷ்டப்படுவாங்க. 2 பெண் பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க அன்றாடம் வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற ஒரு சகோதரி. ஆனா அவங்களுக்கு அந்த மாதம் வாக்குத்தத்தை என்ன வந்தது அப்படின்னா, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை உனக்கு கொடுப்பேன். ஆனா அதை பாக்குறப்ப ஒளிப்பிடத்தில் இருக்கிறத கொடுக்கிறேன் இருக்காரே, பொக்கிஷத்தை கொடுக்கிறேன் இருக்காரு, எப்படி கொடுப்பாரு? அது உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்காது அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பீங்க இல்லையா? ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, அதை பிலீவ் பண்ணுது. உங்களால முடியாது, என்னால முடியாது, அந்த வார்த்தையை கொடுத்தவரால கண்டிப்பா முடியும். நீ சூழ்நிலைகளை பார்க்காத, சொன்ன ஆண்டவரை நோக்கி பார் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அந்த டெய்லி அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும், அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 நீ ஜெபம் பண்ணுமா, ஆண்டவருக்கு அதை நினைப்பூட்டு, அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி கொடுத்திருக்கோம். அப்ப அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க, டெய்லி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணாங்க. 1ஆம் தேதி கிடைச்ச வாக்குத்தத்தம் 18ஆம் தேதி அவங்க கணவருடைய வீட்டில இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒரு பூர்வீக சொத்து விற்கிறாங்க, நீ வந்து கையெழுத்த போடணும், குழந்தைங்களை கூட்டிட்டு வா. அவங்க கணவன் மனைவி பிரிந்து 10 வருட காலங்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்ப கணவன் வீட்டுல இருந்து இந்த கால் வருது. அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கணவருடைய வீட்டுல போய் அந்த ப்ராப்பர்ட்டிக்காக மருமகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல அவங்களும் போய் கையெழுத்து போட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க கணவர் என்ன பண்ணாரு, அந்த 2 குழந்தைகளையும் தன் மனைவியையும், பிரிந்து 10 வருஷமா இருந்தவர், அவர்களை கூட்டிக் கொண்டு போய் நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, அவர் நேரா நகை கடைக்கு கூட்டு போனாராம், ஜுவல்லரி ஷாப். கூட்டிட்டு போய் ஒரு 8 பவுன்ல நகை வாங்கி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அவங்களை பஸ் ஏத்தி விட்டுட்டாரு. இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, வெறும் கையோட இருந்தவங்களுக்கு 8 பவுன் நகையா? இவங்க பஸ் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கணவர் போன் பண்ணார், நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்ட, நான் எப்படி உங்களுக்கு 8 பவுன் நகை எடுத்து கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. அவங்க சாட்சி சொன்னாங்க, நான் எந்த மந்திரமும் செய்யல, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன், அதனால் நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காரா, வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரா? அது நிறைவேறது யார் கையில தெரியுமா இருக்கு? நம்ம கையில இருக்கு. நம்ம என்ன செய்யணும், பிலீவ் பண்ணணும். நம்ம சூழ்நிலைகளை பார்க்க கூடாதுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்கப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி நீங்க அனுதினமும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில
அப்படியே நிறைவேறும். அது ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேறும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரையும் நீங்க அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் எனக்கு வந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி நீங்க அந்த டெய்லி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். God bless you.